ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா? ப்ரெட்டை வச்சு எல்லோரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ப்ரெட் அல்வா செய்யலாம் பார்க்கலாமா? அது எப்படி டேஸ்ட்டாக சுவையாக பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ப்ரெட்டை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினா போதாது, அதை கொஞ்சம் ஹீட்டர் வச்சு பொரிக்க வச்சுக்கலாம். பொரித்து அதை தனியாக எப்படி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இவருங்க கோல்டன் கலரில் வந்துருச்சா, இனி என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொல்லாங்கொட்டை போட்டுக்கலாம். கொல்லாங்கொட்டை மீன்ஸ் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் முந்திரி பழத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அதுவும் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் சுகர் போட்டிருக்கேன். ஆனால் அது காணலைன்னா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சீனி பாகு தயாரிச்சிக்கலாம். சீனி பாகு ஓரளவுக்கு எப்படி பிசு பிசுன்னு இருக்குன்னு தெரியும்னு நினைக்கேன். 2 ஏலக்காவை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி வச்சு பொரிச்சு வச்சோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதில் எல்லா இதுலேயும் தண்ணி பட எப்படி இதாயிரும், அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு அதை நீங்கள் நம்ம கிண்டும் போதே அந்த கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடியில் பிடிச்சிடக்கூடாது. அப்படி பிடிச்சிங்கன்னா சுவையான டேஸ்டான பிரெட் அல்வா வீட்டிலேயே செஞ்சாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.